ஹலோ அண்ட் வணக்கம் டார்லிங்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். புது கதையை கேட்க ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க கேட்க போற கதையோட பேரு குளுப் குளுப். யார் இது? கதை பேரு கேட்டுட்டு என்னவா இருக்கும்னு ஆர்வமா இருக்கா? வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதையை மோஸ்டா நீங்க எல்லாருமே உங்களோட ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். இது உங்களை மாதிரி இருக்கிற ஒரு குட்டி வாலு பொண்ணோட கதை. மேகான்னு ஒரு சூப்பர் ஹாப்பி அண்ட் ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான ஒரு பொண்ணு இருந்தாலாம். ஓடிக்கிட்டு ஜம்ப் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அண்ட் நல்லா கூட படிப்பாளாம் அந்த பொண்ணு. எப்ப பாரு நான் ரொம்ப பிஸி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாளாம். ஃப்ரீயா சும்மாலாம் உட்காரவே மாட்டாளாம். ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாளாம் அவ. அதெல்லாம் சரி, ஆனா இவகிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சாம். அது என்ன தெரியுமா? தண்ணியே குடிக்க மறந்துடுவாளாம். நீங்கெல்லாம் எப்படி? தண்ணி குடிப்பீங்களா இல்லையா? மேகா மாதிரி தானோ? சரி, மேகாக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். மேகா எப்போவுமே சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போயிடுவாளாம். கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே. ஸோ டெய்லி அவள் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸ் அட்டன் பண்ண போவாளாம். ஏன்னா ஏர்லியாக போயிடுவாள்ல. ஸோ அந்த ஃப்ரீ டைம் எல்லாம் கிடைக்கும் அவளுக்கு. யூஸ்வலாகவே இப்படி நல்லா எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிற டே எல்லாமே வந்து ஒரு ஹாஃப் அ டே போனதும் அவளுக்கு ரொம்ப டயரிங்காக தான் ஃபீல் பண்ணுவாளாம். அதே மாதிரி ஒரு நாள் வந்து ஏர்லியாக ஸ்கூலுக்கு போயிட்டு செம்ம ஜாலியாக மார்னிங் ஹை எனர்ஜியோட விளையாடி முடிச்சுட்டு கிளாஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சான். எல்லாரும் கிளாஸில் வந்து உட்காந்துட்டாங்களாம். டீச்சரும் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். மேகாக்கு சடனாக ஒரு சவுண்டு கேட்டுச்சான். ப்ளுப் 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 அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சான். மேகா வந்து ஐயோ யார் அது அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்தாலாம். அவள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ரியாக்ட் பண்ண மாதிரியே தெரியலையாம். ஸோ இவளும் வந்துட்டு ஒன்றும் இருக்காது போல் அப்படின்ட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு டீச்சர் சொல்கிறத ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாலாம். திரும்ப கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு வந்துட்டு ப்ளுப் 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 அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சான். இவ ஷாக் ஆயிட்டாலாம். அவள் பேக் கிட்ட தான் ஏதோ சவுண்டு வருதுன்ட்டு கீழே குனிஞ்சு பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தாலாம். பேக்ல இருந்து பார்த்தா வாட்டர் பாட்டில் சொல்லிச்சான். நான் தான் போபோ அப்படின்ட்டு. மேகா கன்ஃபியூஸ் ஆயிட்டாலாம். இது என்ன வாட்டர் பாட்டில் போய் பேசுது? என்ன பண்ணுறது? ஐயோ, நம்ம பேசாமல் கிளாஸை கவனிப்போம். இது என்னமோ நமக்கு மட்டும் அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளாஸை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாலாம். அப்படியே போயிடுச்சான். கிளாஸும் முடிஞ்சு போயிடுச்சான். டீச்சரும் போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு போபோ சவுண்ட் பண்ணானா. க்ளுப் க்ளுப், மேகா தண்ணி குடிக்கிற டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. மேகா வந்துட்டு இதை திரும்பவும் இக்னோர் பண்ணிட்டாலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கிளாஸ்ல எல்லாரும் விளையாடிட்டு தான் இருக்காங்களாம். போபோ வந்து இல்லை இவ கேட்க மாட்டேங்கிறா, சத்தமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளுப் 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 அப்படின்னு சவுண்ட் பண்ணணும். இந்த வாட்டி எல்லாருக்கும் கேட்டுடுச்சான். எல்லாரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் கிளாஸே. என்ன மேகா உன் பேக்லேருந்து ஏதோ சவுண்டெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ தான் அவள் சொன்னாலாம், ஆமாம் என்னோட வாட்டர் பாட்டில் தான் இந்த மாதிரி எதுவோ சவுண்டெல்லாம் பண்ணுது, போபோன்னு சொல்லுது, அது வந்து தண்ணி குடின்னு சொல்லுது, என்னமோ குளுப் குளுப்புன்னு சவுண்டெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை சிரிச்சுட்டு மேகாவும் அதை ஜாலியாக சிரிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாலாம். எல்லாரும் போய் அடுத்த கிளாஸை கவனித்து முடிச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் லஞ்ச் டைமும் ஆரம்பிச்சு தான் லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் கிளாஸ்க்கு வந்துட்டாங்களாம். திரும்ப கிளாஸ்க்கெல்லாம் ஹெவியாக லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் மேகாக்கும் வந்துட்டு இன்னமும் டயர்டாகவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலாம். என்னடா இது, இப்போதான் ஹாஃப் டே ஆன மாதிரி இருக்குது, ஆனால் இன்னும் ஒரு ஹாஃப் டே இருக்குது, நம்மளால் கிளாஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எதையுமே கவனிக்கவே முடிய மாட்டேங்குது. டீச்சர் சொல்லும்போது அப்படியே டயரிங்காக இருக்குது, தூங்கலாமான்னு தோணுது. அடுத்து ரீசஸ் வேற இருக்குது, பிஇ வேற இருக்குது, என்ன பண்ணுறது, அப்போல்லாம் எப்படி எனர்ஜியோட விளையாடுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாலாம். அப்போது பேக்லேருந்து போபோ வந்து திரும்பவும் கூப்பிட்டானாம். மேகா தண்ணி குடி அப்படின்னு சொன்னானாம். மேகாவும் வந்துட்டு சரி தண்ணி குடிப்போம் அப்படின்ட்டு வாட்டர் பாட்டிலை எடுத்துட்டு ப்ளுப் 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 அப்படின்னு தண்ணியை குடிச்சு முழுங்கிட்டாலாம். அப்போ போபோ சொன்னானா, ஆ இதை தான் நான் பண்ண சொன்னேன் உன்னை, இப்போ சூப்பர் அப்படின்னு சொன்னானா. அவளுக்கு எப்பவுமே தோணுமா, நம்ம நல்லா தான் ஹெல்த்தியாக ஃபுட் சாப்பிட்றோம், நல்லா ப்ரோட்டீன் அந்த மாதிரியெல்லாம் சேர்த்து சாப்பிட்றோம், அம்மாவும் வந்து ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்ச சாப்பாடு தான் எனக்கு கட்டி கொடுக்குறாங்க,
ஆனாலும் வந்து ஏன் எனக்கு ஒரு ஹாஃப் அ டேக்கு அப்புறம் ரொம்ப எனர்ஜியே ஹோல்ட் பண்ண முடியாம டயர்டா ஃபீல் ஆகுதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிப்பாளாம். அப்போலாம் வந்து கரெக்ட்டா போபோ வந்துட்டு தண்ணி குடின்னு ஞாபகப்படுத்துவானா, அதனால குடிச்சிருவாளாம். ஒரு கட்டத்துக்கு மேல அவளுக்கு வந்துட்டு போபோ ஞாபகப்படுத்தாமலேயே வந்து அது ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சாம். ஏன்னா எவ்ரிடே வந்து அவன் சொல்லி சொல்லி இவ குடிச்சு குடிச்சு அது ஒரு ஹேபிட்டாவே அவளுக்கு தண்ணி குடிக்கிறது மாறிடுச்சாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மேகா ஃபீல் பண்ணாளாம், எனக்கு என்னமோ இப்பல்லாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காவே இருக்கு. அட்டென்டிவா கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. திரும்ப ஓடி போய் மறுபடியும் விளையாடலாமா அப்படின்னு கூட தோணுது. அ ரொம்பவே மைண்டும் ஹாப்பியா இருக்கு. நல்லா இருக்கே இது ஏதோ அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தாளாம். மேகா வந்து அவளுக்கு அவளே வந்து அனலைஸ் பண்ணாளாம். என்னவா இருக்கும்? என்ன சேஞ்ச் எனக்குள்ள நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான் அவளுக்கு தெரிஞ்சுதான், ஏய் நான் நினைக்கிறேன் நான் தண்ணி நல்லா குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் முன்ன விட. அதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டாளாம் அவளே. ஆமா. அதுதான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்கிட்ட. நான் முன்ன இருந்தத விட, இப்பலாம் வந்து அடிக்கடி தண்ணீய குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதனால வந்துட்டு, அ டைம் தண்ணீ குடிக்கிறதுனாலயே நான் ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றேன். ரீசஸ் அண்ட் பிஇல கூட எனர்ஜியோட என்னால இருக்க முடியுது, அப்படின்னு சொல்லிட்டு அவ நெனச்சுக்கிட்டாளாம். இப்பல்லாம் போபோ ரிமைண்ட் கூட பண்றது இல்லையாம். "மேகா தண்ணி குடி" குளுப் குளுப் சவுண்ட் எல்லாம் எதுவுமே வரதே கிடையாதாம். ஏன்னா வந்துட்டு, மேகாவே வந்து நம்ம பாடியில எனர்ஜியோட மேஜர் சோர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ புரிஞ்சுக்கிட்டாளாம். நெக்ஸ்ட் டே வந்து மேகாவும் அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாளாம். வாட்டர் தண்ணி ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் தண்ணி நெறைய குடிங்க சரியா? இல்லன்னா உங்க பேக்ல இருந்தும் வந்துட்டு குளுப் 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 அப்படின்னு சவுண்ட் வர ஆரம்பிச்சுரும். அப்புறம் எல்லாரும் தண்ணி கம்மியா குடிக்கிறதுனால, எல்லார் பேக்ல இருந்தும் சவுண்ட் வரும்போது கிளாஸே ஒரே நாய்ஸியா இருக்கும். ஃபுல்லா நெனச்சு பாருங்க கிளாஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு. ப்ளுப் 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 அப்படின்னு சவுண்டோடவே இருக்கும். டீச்சர் சூப்பர் அனாய் ஆயிடுவாங்க. அதனால நம்ம வந்துட்டு ப்ராப்பரா தண்ணிய குடிச்சுட்டு ஒழுங்கா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாளாம். எல்லாரும் சிரிச்சுட்டு, ஆமா, ஆமா நாங்களும் வந்து ஒழுங்கா தண்ணிய குடிச்சுக்கிறோம். அந்த மாரிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் குட்டீஸ்? உங்களுக்கு தெரியுமா? நம்ம சாப்பிடுற கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், புரோட்டீன்ஸ் அண்ட் எனி ஃபார்ம் ஆஃப் கேலரிஸ் ஆர் நியூட்ரிஷன் எல்லாமே வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுறதுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கும் நம்ம உடம்புல. அந்த ப்ராசஸோட பேர் தான் மெட்டபாலிசம். இப்படி இது கன்வெர்ட் ஆகுறதுக்கு நடக்கிற ப்ராசஸ்க்கு முக்கியமான பொருள் தேவையானது என்னன்னா, வாட்டர். அதான் தண்ணி. ஸோ, நம்ம தண்ணி குடிக்கிறதுனால என்ன நடக்கும்? ப்ளுப் ப்ளுப் ஸ்ட்ராங் பாடி ப்ளுப் ப்ளுப் ஹாப்பி மைண்ட். எல்லாரும் என் கூட சொல்றீங்களா? ப்ளுப் ப்ளுப் ஸ்ட்ராங் பாடி ப்ளுப் ப்ளுப் ஹாப்பி மைண்ட். சரி. நெறைய நெறைய தண்ணி குடிங்க. நெறைய நெறைய விளையாடுங்க. நெறைய நெறைய ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. க்ரோ ஸ்ட்ராங் அண்ட் க்ரோ ஹாப்பி. கதை முடிஞ்சிருச்சு. சரி. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ, அத போய் ஹேப்பியா கன்டின்யூ பண்ணுங்க. நான் உங்கள என்னோட அடுத்த ஸ்டோரியில சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் அண்ட் டேக் கேர் மை டியர் ஸ்வீட் ஹார்ட்ஸ்.